தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி பார்ப்பவன் தமிழனே இல்லை என்ற வாசகத்தை தன்னுடைய கல்லறையில் பொறிக்க செய்த ஒரே தமிழர், தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம் என்ற கோட்பாட்டை உலகிற்கு அளித்த எங்களுடைய நிறுவன தலைவர், தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா அருள்வேந்தன் அவருடைய அருமை துணைவியார், தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்கும் விருந்தினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதலில் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். இது எனக்கு மிகப்பெரிய அதிசயமாகப்படுகிறது. இந்த இடத்தை பார்த்தாவே மிகவும் பிரம்மாண்டமாக தோன்றுகிறது. இதுவரைக்கும் நான் இங்கே வந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக நாங்கள் இங்கே வந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இடத்தில் கே ஷாவுடைய இந்த சாப்ஜி கதைகள் வெளியிடுவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுறுகிறோம். இந்த கதை எழுதுகிறது வந்து பெரிய முதல்ல வந்து கேட்டார், நான் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதியிருக்கிறேங்க டீச்சர், இதை வெளியிடணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நம்ம வெளியிடலாம்னு சொல்லி இருந்தோம். இந்த இடத்தை திறந்து கொடுத்த இதன் உரிமையாளர் பவா செல்லதுரை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கதையும் முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது. இது ஒவ்வொருவரையும் திரும்பி பார்க்க வைக்க தோன்றுகிறது. நம்முடைய இளமை பருவத்தை, நம்முடைய சிறிய வயதில் நாம் கண்டவற்றை, பார்த்தவற்றை, ரசித்தவற்றை இதில் மிக அழகாக கோர்வையாக எழுதியிருக்கிறார். எல்லோரும் இதை படித்து மகிழ்வுற வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கதை எழுத்தாளர் ஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மென்மேலும் அதிக புத்தகங்கள் எழுதி இதை அனைவருடைய கைகளிலும் அவருடைய எழுத்துக்கள் விளையாட வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துதல்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து அருணை மாநகரின் கருணை வள்ளல், யாசிப்பவனுக்கும் தன்னை நேசிப்பவனுக்கும் நூலை வாசிப்பவனுக்கும் வரையாது வாரி வழங்கும் வள்ளல், அருணகிரிநாதருக்கும் ஆலயம் எழுப்பிய வள்ளல் ஐயா மா சின்ராஸ் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். திருவண்ணாமலை மூத்த தமிழ் சங்கமும் பெண்ணை இலக்கிய சமவெளியும் இணைந்து நடத்தும் விளிம்பு பதிப்பக தொடக்க விழா மற்றும் சாப்ஜி கதைகள் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக இயற்கை சூழ்நிலையில் நடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான மிக வித்தியாசமான அழைப்பிதழ். அண்ணன் பூவரசு சொன்னது போல 33 பெயர்கள் அப்பார்ட்மெண்ட்டு போல அடுக்கு மாடிகள் போல அடுக்கியுள்ளார். தமிழ் மீது பற்று கொண்ட சகோதரர் காதர் ஷா அவர்கள், தெய்வ திரு ஐயா அருள்வேந்தன் பாவை செல்வ அவர்கள் ஆசிரியராக பணியாற்றி தமிழின் மீது ஆர்வம் கொண்டு திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தை முதலாக நிறுவி அனைத்து தமிழ் தலைவர்களையும் திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்து பேச வைத்த பெருமை ஐயா அவர்களை சாரும். அவரது துணைவியார் பாவை செல்வி அருள்வேந்தன் அவர்கள் தலைமையில் இந்த தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து செயலாளர் காதர் ஷா மற்றும் நிர்வாகிகள் துணையோடு வருடத்திற்கு 2-3 முறையாவது ஒரு கூட்டம் போட்டு நடத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே பாராட்டுக்கள். என்னையும் இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை, முன்னிலை, வரவேற்புரை, பதிப்பகம் தொடங்கி வைத்தது, கதைகள் வெளியிடுதல், கதைகள் பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை, பதிப்பகத்தை வாழ்த்தி பேச, வாழ்த்துறை வழங்க, இணைப்புரை, ஏற்புரை, ஒருங்கிணைப்பு, நன்றி கூறுதல் என முறையாக எல்லோரும் வந்து வாழ்த்துங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார் அன்பு நண்பர் காதர் ஷா அவர்கள். சாப்ஜி கதைகள் வாசிக்க இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல தீரா கதைகளாக, திகட்டாத கதைகளாக இவரது கதைகள் இருந்து வருகிறது. இவரது முதல் பிரசவம் இந்த சாப்ஜி கதைகள்.
மென்மேலும் இவர்கள் பல நூல்கள் எழுத வேண்டும். ஒரு நல்ல நண்பன் 100 உறவினர்களுக்கு சமம், ஒரு நல்ல நூல் 100 நண்பர்களுக்கு சமம் என்பது போல இந்த பதிப்பகம் வம்சி பதிப்பகம் போல, நந்தினி பதிப்பகம் போல பல நூல்களை வெளியிட வேண்டும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழக அரசு எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து 50,000 ரூபாய் பரிசும், அந்த நூலை நாட்டுடைமையாக்கும் செயலும் இந்த தமிழக அரசு செய்து வருகிறது. தமிழறிஞர்களுக்கு பல விருதுகளும் பரிசுகளும் போர்க்கிழிகளும் வழங்கி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து குறிப்பாக 100 நிகழ்ச்சிகள் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது என்றால் 95 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தொடங்கி வைப்பவர் மருத்துவர் தம்பி ஏவாவே கம்பன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் தொட்டது துலங்கும், வளர்ச்சி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் இளைய மகன் அல்லவா. உழைப்பிலும் சரி, வெற்றி பெறுவதிலும் சரி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, அப்பாவை போல பிள்ளை என்று சொல்வது இவருக்கு மிக்க பொருத்தமாக அமையும். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் சின்ன குழந்தைகள் அப்பா அம்மாவை கதை சொல்லுங்க என்று கேட்பது போல தமிழ் மக்கள் கதை சொல்வதற்காக அன்பு அண்ணன் எழுத்தாளர் பவா செல்லத்துறையை அழைக்கிறார்கள். பல வெளிநாடுகளுக்கு சென்று அத்தனை தமிழ் மக்களையும் கவர்ந்திழுத்து 3/4 மணி நேரம் மட்டுமே கதை சொல்லி அனைவரையும் மெய் மறந்து கேட்க வைக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே நான் சிங்கப்பூரில் தான் பார்த்தேன். கல்வியாளர் எழுத்தாளர் அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்கள் தமிழ் சமுதாயத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர், மாணவ செல்வங்களின் நலனில் அக்கறை உள்ளவர், தமிழ்நாட்டில் எந்த சீர்கேடுகளும் நடக்கக்கூடாது என்று பேசி வருபவர். அடுத்த ஒரு கல்வியாளர், மக்கள் உடல்நலனில் அக்கறை கொண்டவர். அதற்காக பயிற்சி எடுக்க சிங்கப்பூரில் உள்ளதை போல ஒரு பயிற்சி கூடத்தை ஒரு வாரத்திற்கு முன்பு தடகள சங்கத்தை கூடத்தை நிறுவியவர் மகிழம் தமிழ்ச்சங்க தலைவர் அண்ணன் சீனி கார்த்திகேயன் அவர்கள். மாணவர்கள் நலனில் மிகவும் அக்கறை கொண்டவர். வாழ்த்துறை வழங்குபவர்கள் மதிப்பிற்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிஞர் அண்ணன் எதிரொலி மணியன், தோழர் எழுத்தர் தாமா பிரகாஷ், 63 ஆய்வு மையத்தை நடத்தி வருகின்ற அண்ணன் நேரு அவர்கள், அந்த விழாவில் தொகுப்பாளராக இருந்து மிக நன்றாக நடத்தியவர் பேராசிரியர் தொகுப்பாளர் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அன்பிற்குரிய பிரேம்குமார் அவர்கள், அதேபோன்று கிரீன் டெக் வினோத் அவர்கள், கவிஞர் மங்களம் பிரபாகரன் அவர்கள், மங்களத்தில் ஒரு தமிழ் சங்கத்தை, நக்கீரன் கோபால் அவர்களையும் அதேபோன்று கம்யூனிஸ்ட் தலைவர் அவர்களையும் நல்லக்கண்ணு அவர்களையும் அழைத்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தியவர். அதேபோன்று வாட்ஸ்அப் புகழ் ஏஏ ஆறுமுகம். நாம் தின செய்தித்தாள்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அந்த வாட்ஸ்அப்பை பார்த்தாலே போதும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பொருத்தமானவர் அவர் என்று சொன்னால் அது மிக ஆகாது. மற்றும் சாந்தமூர்த்தி, ஏற்புரை சகோதரர் காதர்ஷா அவர்கள், ஒருங்கிணைப்பு நன்றியுரை பூவேந்தரசு அவர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொள்ள அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் சொல்லி, இந்த பதிப்பகம் மென்மேலும் லட்சக்கணக்கான புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டும். அன்பு அண்ணன் பவா சொல்லும் கதைகளைப் போல இவரும் பல கதைகளை எழுதி வெளியிட வேண்டும் என்றும் உங்கள் வாழ்த்துக்களோடு நானும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை உரையாற்ற ஆசிரியர் சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சாப்ஜி கதைகள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தமிழ்ச்சங்கமும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியும் இணைந்து நடத்தும் விழாவிற்கு
வருகை தந்து சிறப்பு சேர்க்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் தென்பெண்ணை இலக்கிய சமையல் சார்பாக முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுத்தாளர்கள், கவிஞர்கள் குறைந்து வருகின்ற காலத்தில் தன்னுடைய பணியை சிறைமேற்கொண்டு வேலை செய்தும் இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நம் எழுத்தாளர் காதர் ஷா என்ற பதிப்பாளர் விளிம்பு பதிவகத்தை தொடக்கி வைத்து இந்த இலக்கியத்துக்கு ஆட்டுகின்ற பங்களிப்பை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டிய ஆக வேண்டும். இது போன்ற பல நல்ல கதையாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் தென்பெண்ணை இலக்கிய சமையலாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சாப்ஜி கதைகள் குறித்து வாழ்த்துரை வழங்க அண்ணன் கவிஞர் எதிரொலி மணியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி எனக்கு முன்பு பேசிய எஸ்கேபி கருணா குறிப்பிட்டதை போல நாங்கள்லாம் அரசியல் உலகத்தில் மாட்டிக்கிட்ட அப்பாவிங்க, இலக்கிய உலகத்தை கொஞ்சம் எட்டி பார்க்குறவங்க. முடிஞ்சால் எட்டி பார்ப்போம், ஒன்று ரெண்டு எழுதலான்னு. அதில் இது மாதிரி ஏதாவது விமர்சனம் வரணும் பயந்தால் அடுத்த புத்தகத்தை எழுத மாட்டேன்னு இருப்பது தான் உண்மை. ஆக நாங்களும் எழுதணும்னு நினைக்கிறோம். இவங்க எழுதும்போது அந்த எழுத்துக்களுக்கும் அல்லது அந்த புத்தகங்களுக்கும் இருந்த வரவேற்பு என்பது இப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு எப்படி 6 அடிக்குள் முடிகிறானோ அதுக்கு முன்பே அந்த 1.5 அடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. அது இப்போ கைபேசியில் அங்கே மூழ்கிடுறான். முதல்ல மண்ணில் முழுகிறதுக்கு முன்னாடி இதில் மூழ்கிடுறான். ஆகவே என்னுடைய 6 இருந்தாலும் எழுதுகிறவர்களுக்கு அந்த இலக்கியத்தின் மீது இருக்கிற ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு எண்ணத்தை நாம் எப்போதும் உருவாக்குவதில்லை. ஆனாலும் நம்ம ஷா பழைய நினைவுகளை அசை போட்டு அதிலே சில இசைகளை கொண்டு வந்து கலந்து இதை ஒரு கதைகளாக கொடுத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நூல் தொடக்கமாக இருந்தாலும் அடுத்த புத்தகம் என்பது இதன் அடிப்படையிலே நாம் எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது எப்படிப்பட்டவை தந்தால் அடுத்த வாசகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தை அவருக்கு உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக அவர் தொடர்ந்து எழுதுவார். எழுதுவதற்கு நாம் எல்லாம் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றிய வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தாமுகேகசாவுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் செந்தில்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் கே ஷா அவர்கள் புத்தகத்தை இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதுவதாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் தான் சொன்னார். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் கூட நான் சமீப காலங்களாக புனைவை சரியாக நான் படித்ததில்லை. வரலாறுகளை மட்டும்தான் விரும்பி படிப்பேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தகத்தை, ஒரு சிறுகதை தொகுப்பை வாசிக்கின்ற ஒரு வாய்ப்பை தோழர் கே ஷா அவர்கள் ஏற்படுத்தி தந்ததற்காக முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு பேச அழைத்த திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கம், தென்பெண்ணை இலக்கிய சமவெளி ஆகிய அமைப்புகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக கதைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, கதைகள் மனிதர்களுக்குள் தான் இருக்கிறது என்று எழுத்தாளர் இமயம் சொல்வார். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பேர் வருவேன்னு சொல்லியிருப்பாங்க. வராதவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் ஒரு கதை சொல்லுவாங்க. சாதாரணமாக எல்லாருக்கிட்டையுமே கதை இருக்கும். ஆனால் ஒரு 30-40 ஆண்டு காலம் ஒரு அமைப்பிலும் பொது வாழ்க்கையிலையும்
இலக்கிய அமைப்பிலும் ஒரு ஓவியராக இருந்து கொண்டு அவர் தன்னுடைய சொந்த அனுபவங்களை இப்படி ஒரு தொகுப்பாக ஒரு 10 கதைகள் கதைகளாக சொல்லியிருக்கிறார் என்பதை நான் படிக்கும்போதே எனக்கு தெரிந்தது. அந்த முழு கதை 10 கதைகளையும் நான் படித்து விட்டேன். இதில் நிறைய இடங்களில் அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதியிருக்காரு. பல கதைகள் வந்து திருவண்ணாமலையில் இப்போ இருக்கிறவங்க அவருடைய பெயரோடவே இருக்குது. அது நமக்கு பார்த்தாவே இது திருவண்ணாமலையோட நான் படிக்கிற காலத்தில் டேனிஷ் மிஷனில் படிக்கிறப்ப நடந்த விஷயங்கள், அப்போ திருவண்ணாமலை என்ன மாதிரி ஒரு நில அமைப்பில் இருந்திருக்குமோ அது எல்லாம் அப்படியே ஒரு கற்பனையில் இருக்கிற மாதிரி ஒரு கதையாக நிறைய கதை இருக்குது. அதை குறிப்பிட்டு சொல்லணுன்னா கடைசியாக அந்த ஜேன் மேரின்ற கதை, தோழர் எப்படியா வீட்டில் சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதை அவர் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம். அதை முடிக்கிறப்ப என்னென்னா ஒரு 2-3 கதைகளை முடிக்கிறப்ப பழைய பீம்சிங் படத்தில் இருக்கிற கிளைமாக்ஸ் மாதிரி இருக்குது கடைசியில் முடிக்கும்போது. அந்த தண்டபாணி ஜோசியர் என்ற கதை 2வது கதை, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஏன்னா ஜோசியம் இந்த உண்மை நான் இல்லைன்னு நினைக்கிறாள், அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஒரு கதை வந்துச்சு. அந்த தயவு செஞ்சு விமர்சனமாக இல்லை, என்னுடைய கருத்து தான் நான் முன்வைக்கிறேன். என்னென்னா அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த பதிப்பகம் விளிம்பு பதிப்பகம் அப்படின்னு விளிம்பு நிலை மக்களுக்கான சொல்கிற ஒரு அவங்களுடைய கருத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு பதிப்பகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேற்றின்று நாளை என்ற ஒரு சிறுகதையில் வந்து கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 92 பாபர் மசூதி இடிப்பு அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு அதனோடு கூட விஷயங்களை பின்னணியில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்காமல் அது மாதிரி எதுவும் கலவரம் நடக்காமல் போனதுக்கான காரணம் இல்லை, அதை பின்னாடி சேர்த்துருக்கலான்றது என்னுடைய சாதாரணமாக ஒரு கருத்து தான். அதை வந்து தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். கதை எழுதுவது வந்து நான் ஒரே உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் தாமியக்காசில் இருக்கிறதால உமர் ஃபரூக் உங்களுக்குலாம் தெரியும், எழுத்தாளர் உமர் ஃபரூக் தெரியும். அவங்களுடைய மனைவி வந்து ரஹ்மத் அவங்க பேர். தாமியசாவுக்கு சாதாரணமாக பார்வையாளராக தான் வந்தாங்க. அவங்க ஒரு சில வகுப்புகள் மட்டும் அவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறுகதை போட்டி நாங்கள் நடத்தினோம், தாமியசாவில் நடத்தினோம். அப்போ வந்து அவங்க ஒரு கதை எழுதினாங்க, சிறுகதை ஒன்று எழுதினாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் புத்தகம்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 6 மாதத்துலேயே அவங்க ஒரு இஸ்லாமிய பின்னணியில் இருக்கிற ஒரு பெண் அனுபவிக்கிற அல்லது பெண் எப்படி வசிக்கிறாங்கன்ற சூழலில் இருக்கிற விஷயத்த ஒரு கதையாக எழுதி அது தாமியஸோட விருதே வாங்கின ஒரு படைப்பாக இருந்தது. இப்படி எல்லாருக்குள்ளாரும் ஒரு படைப்பாளர் இருக்கிறான், ஒரு படைப்பு திறமை இருக்குது. அதுக்கு சரியான வாய்ப்பு தான் கிடைக்கிறதில்ல, நேரம் தான் கிடைக்கிறதில்ல. அப்படி ஒரு வாய்ப்பும் நேரமும் கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் என்பதை நான் நம்பிக்கையோடு கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக சொன்னதான் எஸ்கேபி கருணாதோடர் சொல்லிட்டார். அதை நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் நல்லா எடுத்துருவாங்க டைரக்டருங்க, அடுத்து 2வது 3வது படம்லாம் அது எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அப்படி கூட எழுத்தாளர் கூட அப்படி தான் ஒரு 2-3 புத்தகங்கள் கூட எழுதுவாங்க, 2வது அவங்களுக்கான அந்த உழைப்பு அதுக்கான நேரம் இருக்காது. அப்படி ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் அதிகமான படைப்புகளை, இன்னும் அவருடைய அனுபவங்களை இன்னும் சரிவாக அடுத்த படைப்புகளை படைக்க வேண்டும் தோழர் கே ஷா அவர்கள் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடுத்ததாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஈரப்ப அண்ணாதுரை அவர்களை பேச அழைக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கமும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும்
தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன் அனுபவத்தை வரலாற்றாக பார்த்த தன் அனுபவங்களை மட்டுமே 10 சிறுகதைகளாக தொகுத்திருக்கின்றார் தோழர் கே ஷா அவர்கள். சிந்துவெளிக்கு முந்துவெளி என்று போற்றப்படக்கூடிய தென்பெண்ணை ஆற்று கரையை ஓட்டி இருக்கக்கூடிய மணலூர்பேட்டை, காவிரி கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மணலூர்பேட்டை, இவை இரண்டும் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த வணிக துறைமுகமாக திகழ்ந்த அந்த பகுதி 500 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி பேட்டையாக மாற்றமடைந்தது என்பதை பற்றி இந்த நூலுக்கு முன்னுரை வழங்கிய பேராசிரியர் சு பிரேம்குமார் அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். அந்த மணலூர்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சிறுபனையூர் என்ற அந்த கிராமத்திலே பிறந்த அவர் அந்த கிராமத்திலே நடக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து தேர்தல் அனுபவத்தோடையும் மணலூர்பேட்டையிலே சாமி சவுண்டு சர்வீஸிலே நடைபெற்றக்கூடிய அந்த அனுபவத்தையும், இந்த திருவண்ணாமலை நகரத்திலே அவர் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தையும், அவர் சேலம் அடிவாரத்திலே மருத்துவக் கல்லூரியிலே மருந்தாளுநராக படிக்கின்ற போது ஏற்பட்ட அந்த அனுபவத்தையும் 10 சிறுகதைகளாக மிக அழகாக நேர்மையாக ஒரு கதாபாத்திரத்துடைய பெயரை கூட மாற்றி அமைக்காமல் உள்ளது உள்ளபடியே அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த இலக்கிய பணியில் கிட்டத்தட்ட அவர் ஒரு 25 ஆண்டு காலம் என்னோடும் பயணித்துக் கொண்டிருந்தவர். எங்களுடைய கலை இலக்கிய பெருமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கின்றார். திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்திலும் அவர் பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய உரையில் பழனி தேநீர் கடையை பற்றி சுட்டி காட்டியிருக்கின்றார். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு விவாத களம். அதற்கு வித்துவிட்டவர் தான் தோழர் டிவிஎம் நேரு அவர்கள். அந்த டீ கடை பெஞ்சிலே நடைபெறுகின்ற அந்த விவாதங்கள் என்பது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இணையான விவாதங்களை தொடக்கி வைத்தவர் நுண்கலை அறிஞர் தோழர் ஓவியர் ராமச்சந்திரன் அவர்கள். அதை கூட அவர் கவனமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த டீ கடை இன்றைக்கு ஒரு வணிக வளமாக மாறிவிட்டது. அதன் பிறகு அந்த சங்கப்பலகை கண்ணா ஹோட்டல் வாசப்படியில் இருக்கக்கூடிய பாட்டா செருப்பு கடைக்கு மாற்றம் அடைந்தது. அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கின்றார். முதலில் அவர் சாமி சவுண்ட் சர்வீஸ் என்கின்ற ஒரு கதையை அவர் சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்முனைப்போட உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அற்புதமான மனிதர்களை பற்றி அவர் அந்த கதையிலே நினைவு கூர்ந்திருக்கின்றார். அவர் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்லை. இலவசமாகவே அந்த மக்களுக்கு விவசாய மோட்டார் பம்பு சரி செய்து கொடுப்பது, பண உதவி செய்வது, நாகூர் அனிபாவுடைய நிகழ்ச்சிக்கு அவர் எவ்வளவு சிரமத்தோடு பணியாற்றுகிறார் என்பதை பற்றி அந்த சிறுகதையிலே அவர் விளக்கியிருக்கின்றார். தண்டபாணி ஜோசியரை பற்றி அவர் 2வது சிறுகதையிலே கூறியிருக்கின்றார். அதில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவர் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். தொழிலதிபர் துரை அவரோடு இணைந்து நீதிபதி கார்மேகமும் ஜோசியரை சந்திக்கின்றார்கள். இன்னும் வரக்கூடிய இந்த 3 நாடுகளில் நீ கைது செய்யப்படுவாய் என்று ஜோசியர் குறிப்பிட்டார். நடந்தது. அவருடைய வீட்டிற்கு அதே பில் கலெக்டராக இருக்கக்கூடிய ஆறுமுகம் வடமாத்த தெருவில் தான் அவர் இருந்தார். அவருக்கும் இவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன வாய் தகராறு அடிதடியாக மாறிவிட்டது. அவர் நெஞ்சு வலி என்று கூறிக்கொண்டு அவர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டார். கைது செய்யப்பட்டு அவர் சிறைக்கு செல்லவில்லை. 3 நாள் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் படுத்துக்கிட்டார். இந்த சம்பவம் நடந்த வீடு இன்னைக்கு மருத்துவமனையாக இருக்கின்றது. அவர் கட்டிய வணிக வளாகம் மிகப்பெரிய ஒரு துணிக்கடையாக தேரடி வீதியிலே இருக்கின்றது. அவர் உண்மையிலே அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய நகர பொருளாளர். அவர் மிக செல்வாக்கு முக்கிய ஒரு மனிதர். அவர் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் சென்று பார்த்தோம். எனக்கும் ஒரு வகையில் அவர் ஒரு தூரத்து உறவினர் என்பதால் நானும் அவரை சென்று பார்த்து பேசிவிட்டு வந்தவன். அந்த ஒரு சின்ன செய்தியை கூட அவர் இந்த நூலிலே
அவர் பதிவு செய்திருப்பது என்பது ரொம்ப அழகாக இருக்கிறது. அதனால தான் என்னமோ தெரியவில்லை, தோழர் சு பிரேம்குமார் அவருடைய முன்னுரையில் நிலமும் பொழுதும் என்று ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த காலத்தோடைய பதிவு 90களில் இந்த நகரம் அவர் வாழ்ந்த பகுதி எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு வரலாற்று சாட்சியாகவும் ஒரு ஆவணமாகவும் இந்த நூல் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவர் தேடல் என்கின்ற ஒரு கதையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கருத்து ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. அவர் இங்கிருந்து பாம்பேக்கு சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி அங்கே இருக்கின்றார். அப்பொழுதுதான் அங்கு தாவூத் என்கின்ற ஒரு நபரால் வெடிகுண்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஊடகத்திலும் செய்தியாகவும் காட்சியாகவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இக்கட்டான தருணத்தில் அவர் அந்த நகரத்துக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் அந்த நகரம் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு அந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அவர் தான் பார்த்ததை உணர்ந்ததை பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் அது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் கழிந்தும் கூட அந்த உண்மையை மறைக்காமல் நேர்மையாக பதிவு செய்திருக்கின்ற இந்த காலத்தின் சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த பதிவு நிச்சயமாக வரலாற்றில் மிக உன்னதமான ஒரு இடத்தை பிடிக்கும் என்பதை நான் உணர்ந்தே சொல்வேன். ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் இணைந்து வாழ்கிறார்கள். 10 நாள் நடக்கக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தியில் மதியமும் இரவும் இந்து நண்பர்கள் வீட்டிலிருந்து எங்களுக்கு உணவுகள் பரிமாறப்படுகின்றது. பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியினுடைய 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சிவசேனா கட்சியை சார்ந்த ஒரு நபர். இவர் பாம்பேயை விட்டு வெளியேறுகின்ற பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய வெள்ளை ஆடையெல்லாம் களைத்து விட்டு சாக்கடையிலே இறங்கி வேலை செய்கிறாரே, இவர் யார் என்று கேட்பது அவர் சொல்கிறார், இவர்தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு மக்களோடு இணைந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே தவிர இந்த காட்சி ஊடகத்தில் சொல்லப்பட்டது போல் வன்மமாக அவர்கள் ஒருவரும் வாழவில்லை என்பதற்கு இந்த நூல் ஒரு மிக முக்கியமான சாட்சி. கடைசியாக அவர் ரொம்ப ஒவ்வொரு 10 சிறுகதைக்கும் 10 அறிஞருடைய மேற்கோளை அவர் பதிவு செய்திருக்கிறார். வீழ்வேன் என நினைத்தாயோ என்கின்ற பாரதியாருடைய அந்த கவிதையை வெளிச்சம் என்கின்ற கதைக்கு அவர் மிக சரியாகவே தலைப்பாக இட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த வெளிச்சம் என்கின்ற அந்த சிறுகதை என்பது தசந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட வலியும் வேதனையும் துரோகத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். துரோகத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்கிற ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்திருக்கின்றார். பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று சொன்ன அந்த பாரதியின் வரியைத்தான் நாம் அவருக்கு பதிலாக அளிக்கின்றோம் என்று கூறி அவருடைய இந்த முதல் முயற்சி வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் தொடர்ந்து அவர் இது போன்ற நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்ய வேண்டும். அவருக்கு இந்த நகரத்தை சார்ந்த நாம் அனைவரும் அன்பும் ஆதரவும் அளிப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்து தம்மம் சிந்தனையாளர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் வெற்றி சங்கமித்ரா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நேரம் குறைவாக கையாளன்றதால் இல்லைனா கொஞ்சம் 2-3 அணுகுண்டையும் தூக்கி போட்டு போகலான்னு வந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. 10 கதையும் படிச்சுட்டேன். தோழருடைய முதல் முயற்சி ஆனால் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எழுதுறதுக்கு. மிகச்சிறப்பான அவருடைய அனுபவங்களை அத்தனையும் கதையாக ஆக்கியிருக்கிறாரு. இன்னும் அனுபவங்கள் அவர்கிட்ட கொட்டி கிடக்கலாம். அதையும் தோழர் எஸ்கேபி கருணா சொன்னது போல அல்லது எஸ்கேபி கருணாவுக்கு அச்சத்தை ஊட்டிய பவாவை போல நீங்கள் தயங்கிடாமல் மீண்டும் நீங்கள் 2வது தொகுப்பை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். தோழர்களே, நான் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் 10 கதையும் படிச்சுட்டேன். முழுக்க அவருடைய அனுபவங்கள். ஆனால் கதையாக சொல்கிறது, அனுபவத்தாக சொல்கிறது, அப்படியே சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பாங்கு. நான் அதுக்குள்ளே ஃபிலாசபிக்கலாகவும் போல வேறு எந்த தத்துவ கண்ணோட்டத்தோடையும் போகல. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கதையினுடைய சமூக பொருளாதார பின்னணி என்ன அப்படின்னு அப்படியே தேடி எடுத்தேன். பல்வேறு கதைகளில் இடைநிலை சாதிகளுடைய கேரக்டர்,
ஒரு சில இடங்களில் தலித் கேரக்டர், அந்த ஊராகாலி, அந்த ஒட்டந்தட்டு, சாணி வாருதல் எக்ஸட்ரா, இதெல்லாம் கதை படித்தவங்களுக்கு தெரியும். நேரம் குறைவாக இருக்கிறதால நான் அதை கொஞ்சம் விலக்கிட்டு நான் உள்ளே போனால் நல்லாயிருக்கும். பட் நேரம் அதுக்கு இல்லை. ஆனால் அந்த பாம்பே தேடலில் போகிறது, அந்த அங்கே வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்கிறது, இது அவர் அன்றைக்கு பார்த்த காட்சிகள். அதனூட எங்கோ அந்த இந்து சனாதன அந்த விநாயகர் கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கிறாரோ தோழர் எழுத்தாளர் அப்படிங்கிறதெல்லாம் அது இருக்குது. அதுக்குள்ளே நான் அப்பயும் போகலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கதை நம்ம சொல்லும்போது அந்த கதை என்ன வர்க்க பின்னணியில், என்ன சமூக நீதி பின்னணியில் அது இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. கதை அப்படி இல்லை, யதார்த்தமும் அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு மிக கொடூரமான காலகட்ட சூழல் இருக்கிறோம். பிராமணருக்கு எதிராக நாம் களமாட வேண்டிய தேவை இருக்குது. அதை எந்த கலை இலக்கிய படைப்பிலும் நாம் முன்பை விட கூர்மைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த கதையை நான் படித்தா எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நேர்ந்தது, எதனால் அப்படி நேர்ந்தது, நான் யாரை எதிர்த்து நிற்கணும், நான் யாரை எதிர்த்து சண்டை போடணும், நான் விரும்புகிற அமைப்பு, நான் விரும்புகிற ஆட்சி, நான் விரும்புகிற சுதந்திரம், நான் விரும்புகிற ஜனநாயகம், நான் விரும்புகிற மனித நேயம் இங்கே நிலவணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அது அடுத்த படைப்பு இலக்கியத்தில் அந்த அரசியல் எல்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டு கூடுதலாக கொஞ்சம் ஃபிக்ஷனாக, இதில் அதிகமாக ஃபிக்ஷன் இருக்காது, இருக்கிறத அவரே விவரிச்சிருப்பார். அந்த புனைவுகளோடு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுங்க. பெரியோரெலாம் இருக்கிறீங்க, எல்லாரையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது கற்பனைகள் இல்லாத ஒரு கதை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா கதைன்னா நிறைய கற்பனை செய்வாங்க. தோழர் ஷா அவர்கள் யதார்த்தமான தன்னுடைய அனுபவங்களை கதைகளாக மாற்றிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த பொட்டுக்கட்டி விடுதல் என்ற ஒரு சம்பவத்தை இந்த கதையில் பதிவு செய்திருக்கிறார். விளிம்புநிலை மக்களுடைய வரலாறு என்று வருகின்ற போது அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். சில வழக்காறுகளையும் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் எல்லோருமே பேச வருகின்ற அனைவருமே அந்த நூலை படித்துவிட்டு வருகின்றீர்கள் என்பது தெரிகிறது. அடுத்ததாக கவிஞர் மங்களம் பிரபாகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அநேகமாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இத்தனை பேர் பேசுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அது நேரம் காலம் சூழலை கருதி நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் தானே ஒழிய இங்கே இருக்கிற எல்லாருமே பேச்சாளர்கள் தான். இப்போ அவர் சொன்ன தொகுப்பாளர் சொன்ன மாதிரி இதை அவருடைய கதைகளா இல்லை வாழ்வு அனுபவங்களான்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. கதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் புனைவுகள் தேவை. அவருடைய வாழ்வு அனுபவங்களை அப்படியே அதை ஒரு புத்தகமாக்கியிருக்காரு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற அன்பு, காதல், துரோகம், ஒரு துளி மனிதநேயம் எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்ச ஒரு உருவம் தான் நம்ம மனிதர்கள். அது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிற இயல்பு தான். எவ்வளோ அவன் பெரிய கொலைகாரன், பெரிய ரவுடி, அவங்ககிட்ட ஒரு துளி காதல் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு துளி அன்பு இருக்கும், அவங்ககிட்ட ஒரு துளி மனிதநேயம் இருக்கும். இப்படி யாரையுமே நம்ம நிராகரிச்சிட முடியாது. அப்படி அவர் கண்ட மனிதர்கள் எல்லாரையுமே ஒரு நேசிப்புக்குரியவர்களாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். அந்த 10 கதை மாந்தர்களுமே இந்த சமூகத்தில் ஒரு நேசிக்கக்கூடியவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் அவர் தொழில் செய்கிறதுக்கு வங்கியில் கடன் வாங்கும்போது அந்த வங்கி மேலால் நானும் 10 கதையை படிச்சுட்டேன். நல்ல சுவையாக தான் இருந்தது கதை. அந்த படிப்பு அந்த படிக்கிற ஓட்டத்தில் தான் இருக்குது. அந்த வங்கி மேலாளர் உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமாக துரோகங்களை மனித இனம் சந்திச்சுன்னே வருது. அதை அவர் காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் நல்லாயிருக்கு. அவருடைய எழுத்துக்கள், இந்த புத்தகம் மிக சிறப்பாக வந்திருக்கு. அவருடைய எழுத்துக்கள் தொடரணும். இந்த மேடைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறிய இடம் சார். நன்றி, வணக்கம். அந்த துரோகத்தின் வரலாறு அவர் உண்மையாக எழுதியிருக்கார். 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கி அதில் அவர் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் ஏஆர் நாசர் ஹுசேன் அவர்களை பேச அழைக்கின்றோம். திருவண்ணாமலை தமிழ் சங்கம் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி இணைந்து நடத்தும் விளிம்பு பதிப்பகம் தொடக்கமும் சாப்ஜி கதைகள் வெளியிடும் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அருமை நண்பர்
காதர் ஷா அவர்கள் மிக சாதகமான, அதாவது அமைதியான ஒரு நண்பர், கோபமே அடையாத நண்பர் என்றே சொல்லலாம். எங்களுக்கிடையே அருமை நண்பர், எங்களுக்கிடையே நடக்கக்கூடிய உரையாடல்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த வார்த்தைகளிலே நான் கடுமையாக ஒரு சில நேரத்தில் அவரிடம் பேசிவிடுவேன். இருந்தும் புன்முறுவலோடு அவர் கோபமே இல்லாமல் பதிலளிப்பார். அதற்கு காரணம், இந்த புத்தகத்தின் தொடக்கத்திலே ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பார், ஆயுதம் எடுக்க வேண்டுமா அல்லது பேரன்பை செலுத்த வேண்டுமா என்று கேள்வி கேட்டால் பேரன்புக்கு, அதாவது அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் நமது தோழர் காதர் ஷா. அந்த அடிப்படையில் மிக எளிமையானவர், அமைதியானவர். அது மட்டுமில்லாமல் பொது வாழ்க்கையில் எனக்கு நிறைய ஊக்கம் அளித்தவர். நான் தோண்டு அவரிடம் உரையாடும்போது எனக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி மக்கள் நல பணிகளில் தொடர்ந்து செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர். கருத்துக்களை திறமையாக என்னுள்ளே செலுத்தி அவருக்கே அவர் அதை அறிந்து கொள்ளிருக்க மாட்டார். கருத்துக்களை என ஆழமாக பதிவு செய்து எனக்கும் இந்த மக்கள் நல பணிகளில் தொடர்ந்து செய்வதற்கு அவரும் ஒரு ஊக்கமாக கடந்த 18 ஆண்டு காலமாக இருப்பதை நான் இந்த நேரத்தில் நினைத்து மிகவும் நிகழ்ச்சியுறுகிறேன். அவருடைய இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் முதல் பிரசவம் என்று சொல்கிறார்கள். நான் அது போன்று நினைக்கவில்லை. ஒரு படுத்த ஒரு கதை ஆசிரியர் போன்று இந்த கதைகளை துல்லியமாக எழுதியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சாமி சவுண்ட் சர்வீஸ், ஏன்னா அவர் அந்த கோபமெல்லாம் வெளிப்படாத ஒரு காரணம், அவர் வாழ்ந்த அந்த பகுதியிலே நிலப்பெரு, அதாவது அவர் வாழ்ந்த அந்த பகுதியிலே அந்த மக்கள் மத்தியிலே அவர் இருந்த சூழ்நிலை அடிப்படையிலே அந்த பொறுமை அவருக்கு ஏற்பட்டுள்ளலாம் என்று என்ன தோன்றுகின்றது. இந்த சாமி சவுண்ட் சர்வீஸ் என்ற கதையிலே சொல்லப்படும் போது உங்களுக்கு ஏன் கோபமே வருவதில்லை என்று கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த பதில், எதிராளி இருக்கக்கூடிய மனநிலையில் நாம் இருந்து சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு கோபம் கண்டிப்பாக வராது என்ற ஒரு சொல்லை அங்கு கூறியது நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்றே வாட்ச் என்ற கதையிலே தன்னுடைய துரோகங்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் அவர் பாடுபட்டு வந்திருக்கிறார் என்பதை அந்த 10 பக்கங்களிலே மிக அவருடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த துரோகத்தின் வெளிப்பாடாக அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் குறுகிய நேரத்தில் முன்னேறக்கூடிய நிலையில் தடுக்கப்பட்டு என்பதை நாம் அறிந்து வேதனைப்பட செய்கின்றது. அதே போன்று ஒரு அந்த கிராமமே வாக்கு பெட்டி இல்லாத ஒரு சூழல் வாழ்ந்த ஒரு கிராமத்தையே சூழ்ச்சியின் வெளிப்பாடாக எப்போது அந்த கிராமம் ஒரு கலவர பூமியாக மாறியதற்கு அந்த ஒரு நபர் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். அது போன்ற ஒரு நிலையிலும் இந்த தேடல் அங்கக்கூடிய பொம்பாய்க்கு செல்கிறார். அந்த இடத்துல தான் கற்பனை செய்து கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே இந்த ஊடகங்கள் பரப்பி பொது புத்தியிலே ஏற்றப்பட்டு செல்லக்கூடிய நிலையிலே அவர் காணக்கூடிய காட்சிகள் நிச்சயமாகவே அவருக்குரியனாகவே நாம் கருதுகிறேன். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை அவர் உள்வாங்கி அந்த அடிப்படையில் இந்த சகோதரத்துவோடு இந்த கிருஷ்ணா கூடிய சொல்லக்கூடிய சகோதரன் மத்தியிலே நல்ல ஒரு உறவாடல் அவர் ஏற்பட்டிருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் நான் கேட்டு, அதுவும் இல்லாமல் இந்த காரி என்ற பிஸ்கட் சொல்லக்கூடிய சம்பவத்தை நான் படிக்கும்போது என் உடன்பிறப்புகளோடு நான் சண்டையிட்ட காட்சிகள் நேரே வந்து சென்றது என்றால் அது மிகவே ஆகாது. இறுதியாக
நேற்று இன்று நாளை என்று சொல்லி 4 சம்பவங்களை சொல்லியிருந்தார். அதற்கு அருமை தோழரும் ஒரு சம்பவத்தை சேர்த்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று 1992 சம்பவத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு தோன்றிய அந்த கதையிலே அந்த 93 கலவரம், பிறகு அந்த சுனாமி பேரிடர், 2016 பண மதிப்பிழப்பு, அதனைத் தொடர்ந்து கொரோனாவுடைய மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்தித்த இந்த நாடு, இந்த உலகம், அந்த நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அச்சம் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே மரணித்தவர்களை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சேவை மனப்பான்மையோடு அடக்கம் செய்த ஒரு நிகழ்வையும் நமக்கு நினைவு கூர்ந்திருக்கின்றார். அப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த சமூக சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. ஆனால் திருவண்ணாமலை தமிழ் சங்கம் இந்த அமைப்புக்கு அங்கீகாரம் வழங்கி கௌரவப்படுத்தி என்ற இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து, இன்னும் வீரியமாக தோழர் பவா செல்லதுரை அவர்கள் தோழர் கருணா அவர்களை தடுத்ததை போன்று தடுக்காமல் மேற்படி புத்தகங்கள் எழுதுவதற்காக ஆர்வமளிக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து தென்பெண்ணை இலக்கிய சமயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் வெற்றிமுரசு அவர்களை பேச அழைக்கின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய சான்றோர் பெருமக்கள் பேச இருப்பதால் தோழர் அவர்களுக்கு எங்கள் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பில் அழகான ஒரு நினைவு பரிசை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்பெண்ணை இலக்கிய சமவெளி நிர்வாகிகள் அர்ஜுனன் சார், சத்தியமுத்து சார், செல்வமணி சார், பாண்டு சார், எல்லாருமே கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஐயா பாண்டையா, எங்களின் சார்பாக இந்த சால்வியை மகிழம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் சினி கார்த்திகேயன் அவர்கள் ஆடை போர்த்தி ஷா அவர்களை சிறப்பிக்கிறார். அன்புமிகு அண்ணன் பவா செல்லதுரை அவர்கள் இந்த நிறைவு பரிசை வழங்கி ஷா அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த சாப்ஜி கதைகள் இந்த நூலுக்கு அணிந்துரை, எனக்குரிய நம்ம மருத்துவர் ஐயா சொன்னது போல அணிந்துரை படித்தாலே அந்த நூலை முழுவதும் படித்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த வகையில் மிக செறிவாக ஒரு அணிந்துரையை வழங்கியிருக்கின்ற பேராசிரியர் சு பிரேம்குமார் அவர்களை சுருக்கமாக வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் டிவிஎம் நேரு அவர்கள் சொல்கிறது போல் ஏற்கனவே வழங்கியாச்சு. இனிமேல் வழங்குறதுக்கு இந்த நூலில் நிறைய செய்திகள் இருக்குது. ஏற்கனவே நான் அவர் சொன்னது போல் 10 கதைகளுக்கும் ஒரு உரை வழங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் 5 கதைகளுக்கு தான் அதை பற்றி எழுதியிருக்கேன். இன்னும் 5 கதைக்கு நான் தொடவே இல்லை. அதுதான் உண்மை. நல்லதொரு வாய்ப்பை நல்கியுள்ள திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்திற்கும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளிக்கும் என்னுடைய வணக்கத்தையும், அதே போல் இந்த நூலின் ஆசிரியர் தோழர் கே ஷா அவர்கள் விளிம்பு பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கியுள்ளார்கள். அந்த பதிப்பகமும் மென்மேலும் பல நூல்களை இந்த தமிழ் கூறும் நல்லுறவுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவையும் இந்த மண்ணிலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, நம்முடைய மருத்துவர் அவர்கள் குறிப்பிட்டு சென்றது போல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தானிப்பாடியிலிருந்து நண்பர் திருவேங்கடம் அவர்களும் மருத்துவர் அவர்களும் நானும் காரிலே திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வேளையில் இந்த தென்பெண்ணை ஆற்றை கடக்கின்ற சூழலில் அவரிடம் பல தகவல்களை நான் பேசிக்கொண்டே வந்தேன். அவர் வரக்கூடிய ஒரு அரை மணி நேரம் அந்த வாய்ப்பில் டாக்டர் அவர்களிடம் தென்பெண்ணை பற்றி அவர் கேட்க ஆரம்பித்தோடனே நான் இந்த போந்தையிலிருந்து ஆரம்பித்தேன். போந்தை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் எவ்வளவு பழமையான ஒரு பெயரை வைத்திருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு ஊர், ஒரு வரலாறு என்பது நமக்கு தெரிவதில்லை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு வாழ்வு அனுபவங்களை, அந்த வரலாற்றை அந்த ஊரிலே புதைத்து வைத்திருப்பார்கள் என்பதை உலகம் முழுவதுக்கும் இன்னைக்கு நம்முடைய பவா அவர்கள் அந்த கதைகளின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கதை சொல்லும் போதும் அங்கே இருக்கக்கூடிய மாந்தர்களை மட்டும் அவர் படம் பிடித்து காட்டுவதில்லை.
அந்த வாழ்வியல் சூழலை அவர் கட்டாயம் பதிவு செய்து தான் வருகின்றார். அந்த வகையில் நான் மருத்துவர் அவர்களிடம் போந்தை என்ற சொல் சங்க இலக்கியத்திற்கு முந்தி இருக்கக்கூடிய சொல் என்று சொன்னேன். சங்க இலக்கியத்துக்கு முந்தி என்றால் தொல்காப்பியம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் போந்தை என்ற ஒரு சொல். அந்த போந்தை என்ற சொல் தமிழகத்திலே இல்லை வேற எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்கானாக்கா 2 இடத்துல தான் இருக்குது. இந்த போந்தை என்ற சொல் தமிழ்நாட்டிலே தான் இருக்குது. ஒன்று நம்முடைய தென்பண்ணை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த போந்தை என்ற சொல் இருக்குது. தொல்காப்பியர் பனைமரத்திற்கு போந்தை என்ற சொல்லை குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகுதான் சங்க இலக்கியத்திலே பனை என்ற சொல்லே அறிமுகம் வருகிறது. பனை என்ற சொல்லுக்கு முந்தி இந்த தொல்காப்பியர் குறிப்பிடுகிற போந்தை என்ற சொல்லுக்கும் இடையிலே பெண்ணை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பெண்ணை என்றாலும் பனையை குறிக்கக்கூடியது தான், போந்தை என்றாலும் பனையை குறிக்கக்கூடியது தான். பின்னாடி நம்ம பனைமரம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டோட தேசிய மரமாக இருக்கக்கூடிய அந்த மரம்தான் இந்த பனைமரம். அந்த பனைமரத்தோட ஒரு அடையாளமாக இந்த போந்தை என்ற ஒரு ஊர் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய தொல்குடி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊராக அந்த ஊர் இருப்பதற்கு தாய் தெய்வ கல்லை நான் அவருக்கு உதாரணம் காட்டுறேன். தானிப்பாடி வேலூர், தா வேலூர் என்று சொல்லக்கூடிய தென்பண்ணை ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய தா வேலூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து அவருக்கு அந்த தாய் தெய்வ வழிபாட்டிலிருந்து அந்த விஷயங்களை நான் சொல்லி கொண்டு வரும்பொழுது மணலூர்பேட்டை ரொம்ப முக்கியமான ஊர். அண்ணாதுரை தோழர் சொன்னது போல மணலூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் பேட்டை என்று 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பின்னொட்டாக சேர்ந்து பனமலை என்பது ஊர் பெயர், பனமலை பேட்டையாக மாறுகிறது. அவலூர் என்பது ஊர் பெயர், அவலூர் பேட்டையாக மாறுகிறது. எப்போது என்றால் நமக்கு விஜயநகர காலத்திற்கு பிறகு வரலாற்று ரீதியாக பேட்டை என்ற பின்னொட்டுகள் நமக்கு வந்து சேர்கிறது. அது ஒரு வணிக மயமாக சந்தைப்படுத்துதல் இடமாக அந்த இடம் இருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் அவற்றை சொல்லி வரும்பொழுது குறிப்பாக இந்த மணலூர் என்று சொல்லப்படுகின்ற ஊர் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருந்திருக்கிறது. குறிப்பாக வணிகத்திலே மிக முக்கியமான ஒரு ஊராக, கடலிலிருந்து நிலவழிக்கு கப்பல் வழியாக வணிகத்தை துவங்கக்கூடிய இடமாக அந்த ஊர் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய அதியமான் குறித்தான ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்று இந்த மணலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே இருக்கிறது என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த கல்வெட்டு வாசகத்தையும் அவரிடம் உரைத்தேன். வரலாற்றிலே திருப்பு முனையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு ஜம்பை என்ற ஊரிலே இருக்கிறது. அந்த ஜம்பை என்ற ஊரிலே ஒற்றை வரிதான் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. சதியபுதோ அதியமான் நெடுமான் நெஞ்சு ஈத்தப்பாழி என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வரி கல்வெட்டு தான் இந்திய வரலாற்றிலே தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு என்ற செய்தி அந்த மணலூருக்கு அருகில் உள்ள ஜம்பை என்ற ஊரிலே தான் இருந்திருக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்று தரவுகளை வழிநெடுகிலும் அமைந்திருக்கிறது. அதனால்தான் நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்துவெளிக்கு முந்துவெளி தென்பண்ணை என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது நீங்கள் கூகுளில் போனாவே சிந்துவெளி நாகரிகம் போனாவே என் பேரில் தான் அந்த கட்டுரை வரும். ஒரு 14 பக்கம் கொண்ட அந்த கட்டுரை ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி இந்த தென்பண்ணை ஆனது பல்வேறு காலகட்டங்களில் மாந்தர்களை வாழ்விடமாக கொண்டிருக்கிறது என்பதை அந்த கட்டுரையின் சாராம்சம் அமைந்திருக்கும். 20 லட்சம் ஆண்டுகளாக அங்கே மனித கூட்டம் வாழ்ந்ததா என்றால் ஆம், வாழ்ந்தது. அதற்கான பல்வேறு சாட்சியங்கள் ஆய்வாக நிரூபிக்கப்பட்ட சாட்சியங்கள் இருக்குது. வெறும் இலக்கியமாக புனைவாக இல்லை வரலாற்று போகிற போக்கில் எழுதுறதுலாம் இதெல்லாம் கிடையாது. ஆய்வாக நிரூபிக்கப்பட்ட அது கல்லாயுதம் தொடங்கி பிற்காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பெருங்கற்கால சின்னங்கள் தொடங்கி என்று வரலாற்று வழிநெடுகிலும் நம்முடைய தென்பண்ணை இலக்கியங்கள் சார்ந்த செய்திகளை தாண்டி தென்பண்ணை என்றாலே நமக்கு இலக்கியங்களில் சான்று இருக்கானாக்கா இருக்குது. சங்க இலக்கியங்களில் சான்று இருக்கிறது, பிற்காலத்தில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்களில் சான்று இருக்கிறது. அதை தாண்டி சான்றுகளை தேடினா நமக்கு கிடையாது. இந்த சிறுகதைகள் தான் சான்று, இந்த சிறுகதைகள் தான் சான்று. இதுவரைக்கும் எழுதப்படாத ஒரு பகுதி இந்த தென்பண்ணை என்ற ஒரு பகுதி. நம்முடைய மண்ணுக்கான சான்றுகளை பவா அவர்கள் வழங்கிவிட்டார்கள், வேட்டவளத்துக்கான சான்றுகளை பவா அவர்கள் வழங்கிவிட்டார்கள். ஆனால் தென்பண்ணைகளுக்கு என்று கதைகள் ரீதியான சான்றுகள், வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. புனைவு என்று வருகின்ற கதைகள் ரீதியான சான்று இருக்குதானக்கா, அது நம்முடைய கே ஷா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சான்றுகள். அது முதன்மை ஆதாரமாக இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து கண்டிப்பாக இந்த தமிழ் நிலத்திலே பேசப்படக்கூடும். அதிலும் குறிப்பாக செல்ல வேண்டும் என்றால் அவருடைய கதைகளில் வரக்கூடிய அந்த ஊர் பெயர்கள் இன்றைக்கும் பதிவு செய்திருக்கார். பழமையான பெயர்கள் நம்முடைய அடையாளங்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பெயர்கள் எல்லாம் அவர்கள் அந்த கதைகளில் பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த கதைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு. அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள், அதுவும் நாகூர் அனிப்பாவை பற்றி பதிவு இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது.
நீங்கள் எந்த இலக்கியமாக தேடி பாருங்கள், கடந்த 20-30 வருஷமாக இருக்கக்கூடிய இலக்கியங்கள் யாராவது தேடி பாருங்கள், நாகூர் அனிப்பாவை பற்றி யாராவது கதைகள்லையோ கவிதைகள்லையோ கட்டுரை எழுதியிருக்காங்க. பாடல்கள் இருக்குது, திரைப்பாடல்கள் இருக்குது, கழக பாடல்கள் இருக்கிறது. ஆனால் கதைகளில் இருக்கிறதா, நாவலில் இருக்கிறதான்னாக்கா நாகூர் அனிப்பாவை பற்றிய பதிவுகள் எந்த கதைகள்லையும் இல்லை. இவருடைய கதைகள் மாத்திரம்தான் நாகூர் அனிப்பாவை நினைவு கூறுகின்ற. மணலூர்பேட்டை என்ற ஒரு ஊர், அந்த ஊர்லேயே நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய ஒரு திருவிழா. இன்னைக்கு உலகம், இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உலகமாக மாறிவிட்ட சூழலில் 90களில் வாழ்ந்த மனிதர்கள், 80களில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு ஒரு ஊர் திருவிழாவை நடத்தினார்கள், இன்னைக்கு தனித்தனியாக நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில், ஒவ்வொரு பேனரில் எனக்கு பேர் வருமா நடத்துகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வீட்டிலேருந்து புடவை எடுத்து வந்து கொடுப்பாங்க, அதுவும் பட்டு புடவை எடுத்து வந்து கொடுப்பாங்க பெண்கள் என்ற நினைவுகள்லாம் இன்னைக்கு யாரும் கொடுப்பது இல்லை. காசு கொடுக்குறாங்க, ஆனால் தாங்கள் உடுத்தக்கூடிய உடையை கொண்டு வந்து அந்த திருவிழாக்கா கொடுக்குறாங்கனாக்கா அதுதான் மிகப்பெரிய ஒட்டுமொத்தமான ஒரு கிராமம் சார்ந்த வாழ்விழா இருக்க முடியும். குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்றால் அந்த மந்தார இலை இருக்குல்ல, மந்தார இலை, அந்த மந்தார இலையில அந்த குஸ்கா புலவு, அது கூட நம்ம சாப்பிட்ற தால்சா, அந்த வாசம் இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. நம்மளாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம கறி சோறை விட அந்த சோறு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுவும் அந்த மந்தார இலை. இப்போ பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம், வெவ்வேறு வடிவங்களில் நாம் அந்த தட்டுகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மந்தார இலைக்கே ஒரு கூடுதல் வாசம் இருக்கும். நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனால் பிளாஸ்டிக் நம்மகிட்ட கிடையாது. இப்போ எதை வாங்கினாலும் உங்களுக்கு பகோடா வாங்க போனால் கூட பேப்பர் அடியில் வச்சு மேலே இலை வச்சு கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் கறி கடைக்கு போனால் கூட நீ இலையில வச்சு தான் கட்டி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அனுபவம் இருந்தது 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் அது இவருடைய கதைகளை படித்து பார்த்து தான் வரக்கூடிய சமுதாயம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு அவருடைய கதைகளில் நிறைய வாழ்வு அனுபவங்களை எழுதி, அவருடைய சொந்த பிரச்சனையும் எழுதியிருக்காரு, சமூக பிரச்சனையும் எழுதியிருக்காரு. அதே போல் இந்த மண் சார்ந்த பிரச்சனையும் அவர் எழுத தவறவில்லை. மண்ணிலே நடக்கிற இந்த மண் எப்படி சுற்றுச்சூழலை இழக்கிறது என்பதையும் அவருடைய கதைகளில் அவர் வெளிப்படுத்தாமல் இல்லை. வாய்ப்பு நேரம் இப்பொழுது நமக்கு குறைவாக இல்லைதான் இந்த கதைகளை பற்றி நான் பேராசிரியர் வரும்போதே சொல்லிட்டாரு சுருக்கமாக பேச வேண்டும் என்று. வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் நூல்களை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியருக்கு இதுதான் சுருக்கமான உரை. அடுத்ததாக ஆசிரியர் பாண்டரங்கன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வருகின்றவர்கள் 2 நிமிடங்கள் பேசினால் போதும். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லலாம். மீண்டும் நீங்கள் இது ஒரு சிறப்பான வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எழுத்தாளர் பவா அவர்கள் பேசும் வரை இந்த கூட்டம் இப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஐயா அவர்கள். நேரம் நீண்டு கொண்டிருப்பதால் முதல் எழுத்தாளர் மேலும் மேலும் நூல்களை எழுதி, நாவல்களை எழுதி சாதனை படைக்க வேண்டி கோரி நேரம் கருதி வாழ்த்தினை வழங்கி விடைபெறுகிறேன். ஷா அடுத்த கதை எழுத வேண்டும் என்று நீங்கள்லாம் விரும்பினா ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்கிக்க. புத்தகம் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. தோழர்கள் முடிந்த அளவில் புத்தகங்களை வாங்கி அவருக்கு பொருளாதார உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தோழர் ஜெயபிரகாஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அண்ணன் ஷா அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேசணும், நிறைய இதை பற்றி விவாதிக்கணும்னு நினச்சேன். அதையெல்லாம் ஒரு இதழில் கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸோடைய மனநிலையும் எல்லாருடைய சூழல் நேரம் கருதி உங்களுடைய பலத்த கைத்தட்டலோட இவரோட ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு இடம் சார்கிறேன். நன்றி. அடுத்து வழக்கறிஞர் நாகராசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கமும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியும் இணைந்து நடத்துகிற விளிம்பு பதிப்பகம் தொடக்கமும் சாப்ஜி கதைகள் வெளியிடும் என்கிற இந்த நிகழ்விற்கு இலக்கிய ஆளுமைகள் இங்கே வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே தோழர் ஷா அவர்கள் எழுதிய இந்த சாப்ஜி கதைகளும் விளிம்பு பதிப்பகமும் ஒரு வரலாற்று சிறப்பு பெற்றிருக்கிறது. தோழர் சாந்தமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல அது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்லி மகிழ்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு காலையில் வந்து நிறைவாய் இருந்து செல்கிற இந்த வாய்ப்பை பெற்றமைக்காக
என்னுடைய நன்றி மலர்களை உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்க விரும்புகிறேன். தோழர்களே, இந்த சாப்ஜி கதையின் சிறப்பு எங்கே நடந்தது என்று சொன்னால், இந்த கதையை வெளியிட்ட எழுத்தாளர் அண்ணன் பவா செல்லதுரை அவர்கள் வெளியிடுகிற போதுதான் இந்த கதை சிறப்பு பெற்றது, இந்த கதை வெற்றி பெற்றது, இந்த நூல் வெற்றி பெற்றது என்கிற அந்த சிறப்பு அங்குதான் நிகழ்ந்தது. ஏன் என்று சொன்னால், தோழர்களே, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் அவரை வைத்துக்கொண்டு ஐயா ஜெகத் ரட்சகன் பேசுவார். ரொம்ப அருமையான பேச்சியாக அந்த பேச்சு வலைதளங்களில் இன்றைக்கு காணப்படுகிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையை வாங்குவதற்காக 10-15 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கி வந்து அதில் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து நாங்களே எழுதியதை போல, நாங்களே அதை உருவாக்கியதை போல பேசி நாங்கள் ஒரு மிகப்பெரிய பில்டப் செய்து கொள்வோம், அங்கீகாரம் பெற்றுக் கொள்வோம், அதனால்தான் எங்களுடைய கதை இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ரொம்ப அருமையாக நகைச்சுவையாக பேசுவார். அப்படி கதைகள் என்று சொன்னால் அதை யார் சொன்னால் சிறப்பு என்றால் அது அண்ணன் பவா செல்லதுரை அவர்கள் சொன்னால்தான் சிறப்பு. அதனால்தான் நாங்கள் காலையிலிருந்து மாலை வரும் இரவு வரும் அவர் காலையிடையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த கதை சிறப்பு பெற்றது. அது வெறும் கதையாக நூலாக உருவெற்று அப்படியே இருந்துவிட்டால், வெளியிட்டு இருந்துவிட்டால் அது சிறப்பு பெறாது. அண்ணன் பவா செல்லதுரை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிற போது அவர் பல நாடுகளுக்கு, பல சிந்தனையாளர்களுக்கு அந்த கதைகளை கொண்டு செல்வார் என்கிற நம்பிக்கை இங்கு இருக்கக்கூடிய எல்லோர் மனதிலும் இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. ஆகவே சாப்ஜி கதைகள் வெற்றி பெற்று விட்டது. விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய, எதிர்காலத்தில் அவருடைய விடுதலைக்காக அவருடைய சிந்தனைகளை நூலாகவும் படைப்புகளாகவும் வெளியிடக்கூடிய ஒரு எதிர்காலத்தை இந்த விளிம்பு பதிப்பகம் வெளியிடும் என்கிற நம்பிக்கை தோழருடைய கட்டுரைகளில் எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இருட்டு என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக வெளிச்சம் என்று ஒன்று உண்டு, தோல்வி என்றால் வெற்றி உண்டு. இப்படி பல பரிமாணங்கள் இருக்கிறது. இருண்ட இடத்தில் இருந்துதான் வெளிச்சம் பிறக்கும், இருண்டு கிடக்கிற சமூகத்தில் இருந்துதான் வெளிச்சம் பெற வேண்டும். அப்படித்தான் வெளிச்சம் என்கிற ஒரு கதையை அவர் எழுதுகிற போது இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கிற, சனாதனமாய் உருவாடி கிடக்கிற பல்வேறு கருத்துக்கள், அதில் முக்கியமாக இந்த சமூகத்தில் நிலவி இருந்த பொட்டு கட்டுதல் என்கிற ஒரு நிகழ்வை, ஒரு அவமானத்தை இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறது. பெண்களுக்கு மார்பக வரி இந்த சமூகம் போட்டிருக்கிறது, குழந்தை திருமணங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பொட்டுக்கட்டுதல் என்கிற அந்த அவலத்தை அந்த கதையில் இனி அப்படி இருக்காது, இதை நாங்கள் உடைப்போம், இது இதற்கு முன்னால் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நடக்காது, நடந்ததை இப்படி ஒரு அவலம் இருந்தது என்பதை சொல்லி அவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படித்தான் எல்லா கதைகளும் இருக்கிறது. ஆகவே சிறப்பு அழைப்பாளர் கூட ஏதோ நிகழ்வுக்கு கூப்பிட்டார்கள் என்று இல்லாமல் அந்த கதையை படித்தார் என்பதற்கு அவர் சொன்ன சில சான்றுகள், அதாவது அந்த கதைக்களத்தில் வரக்கூடிய குருவி ரொட்டி என்கிற இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இதை யாரும் ஆழமாக ரொம்ப ஊன்றி படித்துவிட்டுத்தான் இதை வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவாக சாப்ஜி கதைகளை எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கு, ஷா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அடுத்து திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு 20 ஆண்டுகள் பயணித்து சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வகித்துவிட்டு
அந்த தனியாத தாகத்தினால் மகிழம் தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி திறம்பட நடத்தி கொண்டு வருகின்ற மகிழம் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர மாவட்ட செயலாளர் அண்ணன் சீனி கார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கின்றோம். திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கமும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியும் இணைந்து நடத்துகின்ற விளிம்பு பதிப்பக தொடக்க விழாவும் சாப்ஜி கதைகளின் வெளியீடும் எடுத்த எடுப்பிலேயே தன் உயரத்தை உச்சத்தை தொட்டிருக்கின்றது. 10,000 என்பது நான் பார்த்தவரை, இன்றைக்கு தான் நேரில் பார்க்குறேன், உணர்ந்தவரை தமிழகத்தில் இருக்கின்ற கலைஞர்களை, எழுத்தாளர்களை, கருத்துருக்களை அத்தனையும் பேணி பாதுகாத்து வெளிச்சத்திற்கு எடுத்து வரும் ஒரு மிகப்பெரிய பெட்டகம். 10,000 இன்னொரு சொல் அதுதான். அந்த இடத்தில் நிகழ்வதாலேயே இந்த புத்தகத்தினுடைய வெளியீடும் ஷாவும் ஒளிர்வார்கள், வெளிச்சத்தில் திகழ்வார்கள் என்பதில் நிறைந்த நம்பிக்கை. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தில் என்னை ஈடுபடுத்திய அருள்வேந்தன் அவர்களின் துணைவியார் பாவைச்செல்வி அருள்வேந்தர் அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கின்ற பாவைச்செல்வி அருள்வேந்தர் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வள்ளல் மா சின்ராஸ் அவர்களுக்கும், ஆசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றி இருக்கின்ற ஆசிரியர் சக்திவேல் அவர்களுக்கும், இங்கே டாக்டர் கம்பன் வந்தார், வாழ்த்துரைத்தார். அவர் எப்படின்னு அப்படிலாம் பார்க்குறேன் நான். பத்திரிகையில் என்ன பேர் போட்டிருக்கோ அதையோ அல்லது மேடையில் என்ன நிகழ்வு நடக்கிறதோ அதையோ எடுத்து சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு தெளிவாக பேசி ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி வைக்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற ஒரு ஆளுமையாக, இளைஞர்களுக்கான ஒரு வெளிச்சமாக திகழ்கின்றார். எழுத்தாளர் பவா செல்லத்துறையை பற்றி நான் சொன்னேன்னா அது எனக்கு தான் அறிமுகம், அவருக்கு இல்லை. இந்த உலகத்தினுடைய விளிம்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இனத்தை, உயிர்மையை, தமிழை, எளிய மக்களினுடைய வாழ்வை மிக எளிமையாக இந்த இது சொன்னார். நான் ரொம்ப எளிமையாக செஞ்சு வச்சிருக்கேன் கார்த்தினர். ஆனால் அந்த எளிமைக்குள்ளேயும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருக்குது. அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது எங்கள் தலைவர் சொன்னாங்க, அருள் இந்த பாவை சொல்லி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல கார்த்தினர், பாருங்க நீங்கள் எளிமைன்றீங்க, நீங்கள் இந்த பக்கம் பிரம்மாண்டன்றாங்க. அந்த எளிமைக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை படைத்திருக்கின்ற பவா செல்லுதுரை எனும் மிகப்பெரிய ஆளுமை. எழுத்தாளர் எஸ்கேபி கருணாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பேசினது நம்ம என்ன பேசணுன்றதே நம்ம மறந்துடுறோம். அவர் இதயத்திலிருந்து, உதட்டிலிருந்து பேசல, இதயத்திலிருந்து மிக சாதாரண கேஷுவல் வாக்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு சாதாரணமாக தனது அனுபவத்தை, உலக தற்போது இருக்கின்ற சூழ்நிலைகளை, அதற்கு பிறகான நிலவரங்களை மிக யதார்த்தமாக வெளியிட்டு ஒரு தன்னுடைய நெஞ்சத்தினுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். இந்த ஆளுமைகளோடு என்னை நட்பால் மட்டுமே இணைத்திருக்கின்றார் ஷா. வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்றார் நான் எதிரொலி மணியன், என் மதிப்பிற்குரிய இனிய நண்பர் டிவிஎம் நேரு, தோழர் இராப்பா அண்ணாதுரை, பேராசிரியர். அது முன்னிலை எப்படி எழுதினாரோ அது எப்படி எவ்வளோ ஆழமாக எழுதியிருக்காரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வர்றி பிசகாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னிணைப்பு அந்த 5 கரைக்கும் போயிட்டு வந்துட்டார். பேராசிரியர் பிரேம்குமார் அவர்களுக்கும், கிரீன் டெக் வினோத் அவர்களுக்கும், இனிய தோழர் வெற்றிமுரசு அவர்களுக்கும், பேராசிரியர் வெற்றி சங்கமித்ரா, கவிஞர் மங்களம் பிரபாகரன், தோழர் செந்தில்குமார், தோழர் AR நாசர் உசேன், சமூக செயற்பாட்டாளர் இணைய நண்பர் W ஆறுமுகம், ஆசிரியர் பாண்டுரங்கன், கவிஞர் வேல்கண்ணன், எழுத்தாளர் ஜெயப்பிரகாஷ், வழக்கறிஞர் நாகராசன், ஆசிரியர் சுரேஷ்குமார், சிறகன், கவிஞர் கனிமொழி, இணைப்புறையில் பிணைப்புறையாக பிணைந்து கிடக்கின்ற சாந்தம், பேராசிரியர் சாந்தமூர்த்தி, இறுதியாக இந்த நிகழ்விலே நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டம் சாப்ஜி கமால் காதர் ஷா.
அலி முகமது, தளபதி சல்மான், நன்றியுரையாற்றவிருக்கின்ற பூவேந்தரசு உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஷா வந்து ஜன்னலுக்கு வெளியேன்னு ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன்ல, அது அன்போட நம்ம அன்பு சாரோட சேர்ந்து செய்யும் பொழுது தான் நான் முதல்ல பார்க்க நேரிட்டது. முதல்ல அப்போ தான் பழகிறேன். வசீகரிக்கின்ற ஒரு குரல், அந்த குரலோடு கருத்து தெரிவித்த முழுசா உள்வாங்கின மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியான ஒரு வெளிப்படுகின்ற ஒரு திறம் அத்தனையும் படைத்த ஒரு ஆளுமையை பார்த்தேன். அதற்கு பிறகு நிறைய சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. எத்தனையோ நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னா நிகழ்வுகள். அதுக்கு சூர்யா டிஜிட்டல் ஆரம்பித்தார். சூர்யா டிஜிட்டல்லையும் நான் அடிக்கடி போயிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற பழக்கம் ஏற்பட்டது. அதன் மூலமாக திருவண்ணாமலை தமிழ் சங்கத்துக்கு எங்களுக்கு பொதுச் செயலாளராக ஆகின்ற ஒரு பெரும் வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய வசனம்தான், ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான். அத்தனை ஓடினாலும், அத்தனை அவர்களை ஓட வைத்தாலும் அந்த சிரிப்பு இருக்குல்ல, அதான் அந்த சிரிப்பை என்றுமே கைவிடாத போர்த்திரம் பெற்ற போராளி. எனக்கு நிறைய பேசுறதுக்கெல்லாம் எனக்கு எண்ணம்லாம் கிடையாது, நிறைய பேசவும் அதெல்லாம் வராது. ஆனால் பரமபத விளையாட்டாகவே இருக்கின்ற அந்த வாழ்க்கை விளையாட்டாகவே கருதி விளையாடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சின்னம் சிறு மிக பிரம்மாண்டம் தான் காதர் ஷா. இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு அருமையான ஒரு சிறு, எனக்கு இலக்கியங்கள்லாம் தெரியாது, அவர் இலக்கியத்தினுடைய பேர் உருவாக்கெல்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த கதை என்பது தென்பெண்ணை ஆற்றை ஒற்றிய கதைகளாக இருந்தாலும், ஆறு தானும் ஓடிக்கொண்டு தன்னிடம் கிடக்கின்ற கழிவுகளையும் உள்ளடக்கி கொண்டு அந்த கழிவுகளையும் சுத்தமாக்கி கொண்டு இருப்பது போலே வாழ்வின் ஓட்டங்களை மிக யதார்த்தமாக 10 கதைகள் மூலமாக சொல்லியிருக்கின்றார். இதுல புனைவுகளோ இணைவுகளோ மிகைப்படுத்தலோ குறைப்படுத்தலோ இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று ஆவணம் என்று சொல்லலாம். அந்த விஷயம் எப்படின்னா, அந்த படுகின்ற மாசுகளை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு தானும் சுத்தமாகுவது போல அங்க வஞ்சகங்களுக்கு இடையிலே நல்ல உள்ளங்களை காட்டுகிறார், நல்ல உள்ளங்களுக்கிடையிலே வஞ்சகங்களை காட்டுகிறார், நட்பை காட்டுகின்றார், காதலை காட்டுகின்றார், வீரத்தை காட்டுகின்றார். அத்தனை உணர்வுகளையுமே அதன் போக்கிலே இந்த சின்ன பையனிலிருந்து இந்த வரைக்கும் பதிவு செஞ்சு வைத்திருக்கின்ற ஒரு என்னது ஹார்ட்வேர், அது சமயம் வரும்போது சாஃப்ட்வேர் ஆகி வெளிப்படுத்தி இருக்கு. ஷா வந்து தன்னைத்தானே உணர்ந்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கார், அவருடைய முதல் கோட்டிலே சொல்லியிருக்கார், முதல் கதையிலே தன்னைத்தானே உணர்வதுதான் மிக இன்பமான ஒரு விஷயம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தன்னைத்தானே இந்த கதைகளை மூலமாக நான் தெரிந்து கொண்டது ஷா தன்னைத்தானே உணர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான். எனக்கு கொடுத்தது விளிம்பை வார்த்தை சொல்லி. விளிம்பு என்பதற்கு சொன்னாங்க எட்ஜ். இன்னைக்கு டெக்னாலஜி, அட்மோஸ்ட் டெக்னாலஜிக்கு பேரு எட்ஜ் தான். மூளையில் இருக்கிற நினைவுகளை பிம்பங்களாக காட்டக்கூடிய இனி வரும் காலத்தில் வரக்கின்ற டிவைஸ்களுக்கான டெக்னாலஜி பேரு எட்ஜ் தான். தமிழில் வேற மாதிரி சொல்லுவாங்க, முடிவில் தான் துவக்கம் உண்டு, அந்தாதி என்ற ஒரு சொற்றொடர் உண்டு, அந்தமே ஆதியாகும். அது எட்ஜில் போயிட்டோம்னா அதற்கு வேறு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இனி ஒவ்வொரு கட்டமும் பாசிட்டிவாக ஏற்றங்கள் தான் இருக்கும். ஏற்றங்கள் விளைக, ஷா வாழ்க, ஷா இன்ஷா, ஷா தன்னை உணர்ந்த ஷா மன்னன் ஷாக வளரட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அடுத்து இறுதியாக எழுத்தாளர் அவர்கள், அவரை பற்றி நான் அறிமுகம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றேன். அறிமுகம் செய்தால் இந்த மண்ணில் பிறந்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நான் திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி ஒரு 20 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். பொதுவாக பாடம் நடத்தும்போது, வகுப்புகளுக்கு போகும்போது பாடத்திட்டம் இருக்கும், இக்கால இலக்கியம்னு போட்டிருப்பாங்க, எடுத்தவொடனே பாஞ்சாலி சாபத்தம் இருக்கும். அப்படி ஒரு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இந்த பாடத்திட்ட முறைகளை மாற்றி சுகீர்தராணி, சல்மா, குட்டி ரேவதி, இமயம், அதே போன்று அழகிய பெரியவன், இப்படி போன்ற படைப்பாளிகள் எல்லாம் அந்த பாடத்திட்ட குழுவில் ஏற்றியவர். என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் பவா அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
நான் முதுகலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த சொல்லுகிறேன். ஒரு நாவல் நடத்தணும். அது காலம் குறைவாக இருக்கிறது, பாடத்தை முடித்தாக வேண்டும், போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு திடீர்னு ஒரு இது சொல்கிறாங்க, நீங்கள் போய் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த பாடத்தை மாணவர்கள் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் தான் காலம் இருக்குது, அப்புறம் தேர்வுக்கு போயிடணும், கதை சுருக்கம் மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த பாடத்தில் அந்த நாவலுடைய கதை சுருக்கத்தை சொல்லி முடித்தேன். ஒரு மிகப்பெரிய கரவொலி எனக்கு வந்தது. ஒரு பகுதியிலே மாணவிகள் அழத் தொடங்கி விட்டார்கள். நான் கேட்டேன், இவ்வளோ அழகாக நான் கதை சொன்னேன்னு கேட்டேன். இனிமேல் நாங்கள் நாவலே படிக்க மாட்டோம், மிக அழகாக கதை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லலை, அது பவா சொல்லுகிறார். அண்ணன் பவா அவர்கள் செல்லாத பணம் என்ற ஒரு இமயத்தினுடைய நாவலை பற்றி யூடியூப்பில் பேசியிருந்தார். ஒரு மணி நேரம் அது கதையாடல். அந்த கதையை கேட்டுட்டு போயிட்டு நான் போய் கிளாஸில் பாடம் நடத்திட்டேன். ஒரு கதை கேட்டதுக்கு நான் பெரிய வெற்றியாளலாம் இருந்திருக்கேன். ஆனால் நான் அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணேன், இனிமேல் பவாவுடைய வாசகர் வட்டத்தில் நாமும் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும், நாள்தோறும் ஒரு கதை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாள்தோறும் ஒரு கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் பவா அவர்கள் இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று ஷா அவர்கள் முடிவு செய்தார்கள். அதே போன்று திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கம் முதல் முறையாக இந்த பத்தாயத்தில் மேடை ஏறி இருக்கிறது. பத்தாயம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் பொருள் தெரியும். பத்தாயம் என்று சொன்னால் நெல் குதிர். ஏன்னா நெல்மணி ஒன்று விதைத்தால் அது மிகப்பெரிய ஒரு விளைச்சலாக வரும். அதுபோன்று எங்கள் தமிழ்ச்சங்கத்தை இன்னொரு பரிமாணத்துக்கு அழைத்து செல்கின்ற ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் தோழர் பவா அவர்கள் இந்த சாப்ஜி கதைகள் குறித்து உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.